ஆங்கில மொழி என்பது ஒரு ரகசிய மொழி. ரகசியமாக பேசுவதற்கு இவங்க வெளிப்படையா ஒரு விஷயத்த நீங்க இங்கே பேச மாட்டாங்க. பேசணும்னா ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டா ஆங்கிலத்தில பேசலாம். பக்கத்தில உள்ளவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் பேசினால் பிறருக்கு தெரியாமல் சுதந்திரமாக பேசலாம். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான். ஒரு ரகசிய மொழி தான் ஆங்கில மொழி. இந்தியாவில் ஏன் ஆங்கிலம் வரவேற்கப்படுகிறது என்றால், அது ஒரு ரகசிய மொழியாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் நிறைய பேர் இங்கே படித்தவங்க படிக்காதவங்க நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா. நீ ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி பேசணும்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் நான் சுதந்திரமாக பேசலாம். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் உருது பேசுகிறவங்க உருது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள உருது பேசிப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உருது தெரியாதவங்க பக்கத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுபோல் தெலுங்கு மொழியை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள இங்கே தெலுங்கில் பேசிப்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு ரகசிய மொழி. அப்போ தெலுங்கு தெரிகிறதுனால தான் நம்மளால் எந்த இடத்துலையும் நம்ம சுதந்திரமாக பேச முடியும். அவங்களுக்கு புரியாது. என்ன வேணாலும் பேசலாம். நம்மளை பற்றியே கூட அவங்க திட்டுவாங்க. தெலுங்கு மொழியோ அல்லது மலையாள மொழியில் ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளை பற்றி கூட அவங்க திட்டுவாங்க மலையாள மொழியில். ஏன்னா நமக்கு மலையாளம் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு மொழி. அந்த மாதிரி ஒரு அந்நியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயமே இருக்காது. அந்நிய மொழி. நீ ஆங்கிலம் தெரிஞ்சிச்சுங்க, ஆங்கில மொழியில் நீ நம்மளை பற்றி பக்கத்தில் சுற்றி படிக்காதவங்க இருப்பாங்களா, இந்த படிக்காதவங்களை பார்த்து திட்டுறதுக்கு இந்த ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள். ரகசிய சங்கேத மொழி இது. பக்கத்தில் ஆட்களை வச்சுக்கிட்டே நீ திட்டலாம். ஆங்கில மொழி தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் படிக்காதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக அவங்கள பற்றியே திட்டிக்கிட்டு அவங்க பக்கத்தில் என்ன திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஆங்கில மொழி பயன்படுகிறது. நல்லா இருக்குப்பா. அந்த ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தான் இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இவன் ஒரு முட்டாள்னு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் அவனை முட்டாள்னு சொல்கிறேன் இங்கிலீஷில், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஒரு பயன்பாட்டுக்காக தான் இந்த ஆங்கிலம் வரவேற்கப்படுகிறது. அதுபோல் இப்போ பார்த்திங்கன்னா தெலுங்கு மொழி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. தெலுங்கை பூர்வீகமாக கொண்டு வழியாக கடத்திக்கிட்டே இருப்பாங்க. தெலுங்கு மொழியை மறக்க மாட்டாங்க. தமிழில் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள இப்போ தெலுங்கில் பேசுவாங்க, நம்மக்கிட்ட தமிழில் பேசுவாங்க. அப்போ தமிழ் மட்டுமே தெரிந்த நமக்கு தெலுங்கு பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளை தான் திட்டிக்கிட்டு இருப்பான். அது தெரியாமல் நம்மளை பார்க்காம நம்மளை பார்த்து முட்டாள், இவன் ஒரு லூசு பைய அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நம்மளை பற்றி தான் நம்மளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ இந்த மாதிரியான வசதி இன்னொரு மொழி தெரிந்ததால் தான் நமக்கு முடிகிறது. அதனால் ஆங்கிலம் தெரிந்து கொண்டால் ஆங்கிலம் தெரியாதவர்களை பற்றி அவங்க பக்கத்துலேயே வச்சு நம்ம திட்டலாம், என்ன வேணாலும் பேசலாம். அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தான் இந்த ஆங்கில மொழி இந்த மக்களுக்கு. அப்போ நீ தமிழ் மொழி மட்டும்தான் உனக்கு தெரியும் அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, அந்த மாதிரி அவங்களால பேச முடியுமா? அப்போ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பயந்துக்கிட்டு பணிவாக பேசுவாங்க. இதுதான் ஒரு மொழி மட்டுமே தெரிந்த ஜப்பானியர்கள்லாம் பின்பற்றுகிற ஒரு நடைமுறை. அவங்கெல்லாம் உண்மையாக இருப்பாங்க.